ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்மளுடைய டெய்லி ரொட்டேட் வீடியோலாம் வந்து கொடுத்துருக்கேன். அதிகாலையிலே எழுந்திருச்சு எப்பொழுதும் போல் நம்மளுடைய தலைவாசலை க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக மங்களகரமாக கோலம்லாம் போட்டாச்சு. எப்போதும் நம்ம வீட்டை எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு பெண்களுமே வீட்டில் வந்து பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? இதுக்கு வந்து நான் என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னா, அதிகாலையிலே எழுந்திருச்சு குளிச்சுட்டு கோலம் போடுறதுங்கிறது எல்லாராலையுமே பண்ண முடியாத ஒரு விஷயந்தான் இந்த காலகட்டத்துக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ வந்து சைனஸ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நமக்கும் வந்து ஒரு ஆசை இருக்கும், நம்ம வீடு எப்போதும் பார்க்குறதுக்கு மங்களகரமாகவும் அழகாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திரிச்சு முடிஞ்ச வரைக்கும் குளிக்க முடிகிறவங்க தாராளமாக குளிச்சுக்கலாம். என்னால் அந்த மாதிரிலாம் முடியாதுங்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பொழுதுமே காலையில் முடிஞ்சோடனே என்னுடைய உள்ளங்கையை தான் பார்ப்பேன். இதுக்கு என்ன ரீசன்னா, மகாலட்சுமி வந்து உள்ளங்கையில் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்கதாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அது மேலே வந்து நம்பிக்கை வந்து இல்லாதவங்க கூட இருக்காங்க. நானும் அப்படி தான். ஆனால் ஒவ்வொரு சில பூஜைகள் பண்ண எனக்கே தெய்வத்து மீது ஒரு அதீத நம்பிக்கை வந்து நிறைய நடந்திருக்கு. நிறைய மிராக்கள் நடந்திருக்குன்னே சொல்லலாம். உள்ளங்கையை வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரஷ் பண்ணிடுவேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு கை காலெலாம் நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையை தான் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பேன். ஏன்னா நான் வந்து தினம்தோறுமே வந்து பூஜை அறையை முகத்தில் தான் வந்து முழிக்கணும்னு சொல்லிட்டு பூஜை அறையை பார்த்து நெக்ஸ்ட்டு நம்ம தலையை வந்து முடிஞ்ச காலையிலே சீவிடுங்க. அப்படி இல்லைன்னா சீப்பால் வந்து லைட்டாக வந்து சீவி விட்டுட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு கிளிப்பை எடுத்து தலையை நீட் பண்ணிவிட்டு பொட்டு நெத்தியில் போட்டு குங்குமம் இது ரெண்டுத்தை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய என்ட்ரன்ஸுக்கு போய் நம்மளுடைய வேலைகளை வந்து செய்யணும். இது ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா, நம்மளை வந்து அதிகாலையிலேயே எல்லோரும் அப்போ தான் எழுந்திரிச்சிருப்பாங்க. நிறைய பேர் நம்மளை கிராஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, நம்ம முகத்தில் முழிக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. அப்போ நம்ம வந்து அவங்க வந்து நம்மளை பார்க்கும் போது அவங்களுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவாக தெரிஞ்சோம், அவங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஐயோ இவங்க முகத்தில் முழிச்சிருக்கமே, அதை விட்டுட்டு நம்ம காலையிலே தலைவிரி கோலமாக நின்றுன்னு வச்சுருங்க வாசலில், ஐயோ இது மூஞ்சிலையா இன்றைக்கி எல்லாம் நடந்த மாதிரி தான் அப்படின்னு ஒரு உணர்வு கொண்டுட்டு வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து காலையில் நம்ம எப்போதும் பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. வீட்டில் வந்து கிளாஸ் வளையல் அணைங்க. வெளியில் போகும்போது வந்து மாடர்னாக இருக்கிறதுங்கிறது அது வேறு, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மங்களகரமாக இருக்கிறதுக்காகவே அந்த கிளாஸ் வளையல்லாம் வந்து அணியணும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் போதே பண்ணலாம். இன்றைக்கி வந்து புதன்கிழமை பூஜை வந்து வாராகி அம்பாளுக்கு தான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன். இந்த பூஜை வந்து நான் எப்போதும் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து ஈவினிங் டயத்தில் தான் பண்ணுவேன். ஈவினிங் டைம் 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்கு கூட இதை பண்ணுவேன். ஏன்னா நைட்டு நேரத்தில் பண்ணும் போது வாராகி அம்பாளுக்கு வந்து அந்த எனர்ஜெட்டிக் வந்து அதிகமாக இருக்கும், அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் வந்து அந்த சாம்பிராணியில் வந்து வெண்கடுக்கு போட்டு பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள்லாம் வந்து எதிரிகளால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் வந்து அந்த டயத்தில் வந்து பூஜை பண்ணுவேன். இதை விட வந்து வாராகி அம்பாள் வந்து பால் குடிக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பதிவுலாம் வந்திருக்கு. இப்போ நான் வந்து அதை தண்ணியும் பாலும் கொடுக்குறேன். ஆனால் என்னுடைய வாராகி அம்பாள் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து குடிக்கிறாங்களே தவிர அது அந்த சிலையோட வழியாக கீழே தான் வருது பாருங்களேன். அதேமாரி நான் அடுத்து வந்து பாலும் கொடுத்து காட்டுறேன். அந்த பால் வந்து என்ன பண்ணுதுன்னா இழுப்பாங்க. நம்ம ஸ்பூனை எடுத்துகிட்டு கிட்டக்க போனோன்னா இழுத்து அந்த பால்லாம் வந்து கீழே வருது. இது வந்து இந்த சிலையோட அமைப்பு தான் அப்படியா, இல்லை தெய்வமே வந்து இழுத்துட்டு அந்த மாதிரி பால் கீழே சொட்டுதாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் ஃபஸ்ட்டு சிலை வாங்கிட்டு கொடுத்தப்ப வந்து பாலை வந்து இழுக்கவே இல்லை, அப்படி தான் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் பூஜைகள் பண்ண தான் வந்து அம்பிகை வந்து பாலை வந்து இழுக்க ஆரம்பித்தது. இதேமாரி தான் உங்கள் வீட்டோட சிலையோட அமைப்பும் இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் தெரியும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தரங்கை பிரதீஷ்ங்க சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.